Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. வழிகாட்டு விதிகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படாது என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பிருந்திருக்கிறார். செந்தில்குட்டி, முழு விவரங்களை வழங்கலாம். தாவே சார்பில் கரூரில் நடத்தப்பட்ட அந்த பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள், கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்பு காரணமாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல அந்த வழக்குகள் அனைத்தும் இன்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 7 வழக்குகள் இந்த வழக்குல பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவகாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்களுடைய முன்ஜாமீன் கோரிய அந்த மனுவானது அதில் சிபிஐ விசாரணை மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த வழக்குல சில மாற்றங்கள் செய்ய இருப்பதால் அந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக ரோட் ஷோக்களுக்கு, அதேபோல தாவேகாவுடைய பிரச்சாரங்களுக்கு மற்றும் இது போன்ற ரோட் ஷோக்களுக்கு கடுமையான நிபந்தனைகளை காவல்துறை விதிப்பதாகவும் மற்ற கட்சிகளுக்கு இது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுவதில்லை. எனவே ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து தாவேகா கட்சியை சார்ந்த திருக்குமரன் என்பவர் தொடர்ந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வுல இது எப்படி தனி ஒரு கட்சிக்காக கோரிக்கைகள் வைக்கும் பொழுது இதை பொதுநல வழக்காக எப்படி விசாரிக்க முடியும்? ஏற்கனவே இது போன்ற வழக்குல உச்சநீதிமன்றம் விசாரித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறார்கள். பொதுநல வழக்கை மட்டுமே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொதுநல சார்ந்து இருக்கக்கூடிய விவகாரங்களை மட்டுமே எடுத்து அதை சிறப்பு அமர்வு அமைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தலைமை நீதிபதி தெரிவித்தார். அப்பொழுது அரசு தரப்புல இது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் வரை எந்த ஒரு கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டது. அப்போது வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு விட்டதா என்ற கேள்வியை தலைமை நீதிபதி தமிழக அரசிடம் கேள்வியாக எழுப்பினார். விதிகள் வகுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக, அது தொடர்பான அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கப்படாது என்பதையும் நீதிமன்றத்துல அப்போது தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து அந்த வழக்குல தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்குல தங்களையும் விசாரணைக்கு இணைக்க வேண்டும் என்று அதிமுக தரப்புல எதிர்கட்சி என்ற அடிப்படையில் தங்களையும் இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுகவும் தற்போது வாதங்களை வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.